வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் பர்வதா. இன்றைக்கி நம்ம சிபிஎஸ்சி மேக்ஸ் கிளாஸ் 10 சாப்டர் 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸில் சில சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இன் a rectangle if the length is increased by 3 meters and breadth is decreased by 4 meters, the area of the rectangle is reduced by 67 square meters. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிளோடைய லென்த்தை வந்து 3 மீட்டர்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அண்ட் பிரெத்தை வந்து 4 மீட்டர்ஸ் நம்ம டிக்ரீஸ் பண்ணோன்னா அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து 67 மீட்டர்ஸ் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி if the length is reduced by 1 meter and breadth is increased by 4 meters, the area is increased by 89 square meters. அந்த லென்த்தை வந்து 1 மீட்டர் கம்மி பண்ணிவிட்டு பிரெத்தை வந்து 4 மீட்டர்ஸ் அதிகப்படுத்தணுன்னா அந்த ரெக்டாங்கிளோடைய ஏரியா 89 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள். அந்த ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதான் டைமென்ஷன்ஸ். நம்ம லென்த்தை எக்ஸாக வச்சுக்கலாம். லெட் த லென்த் பி எக்ஸ் அண்ட் பிரெத்தை ஒய்யாக வச்சுக்கலாம். அண்ட் பிரெத் பி ஒய். let the length be x and breadth be y. அப்போ ஏரியா வந்து ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து L into B. அப்போ ஏரியா is equal to x into y, அதாவது xy. ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொன்னாங்கன்னா, லென்த்தை வந்து 3 மீட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, பிரெத்தை வந்து 4 மீட்டர்ஸ் டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ ஏரியா வந்து 67 ஸ்கொயர் மீட்டர்ஸ் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, லென்த் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அதை வந்து 3 மீட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதாவது +3 இன்ட்டு பிரெத்தை வந்து 4 மீட்டர்ஸ் டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஒய் -4 இஸ் ஈக்குவல் டு ஏரியா வந்து 67 ஸ்கொயர் மீட்டர்ஸ் ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ xy -67. ஸோ x இன்ட்டு ஒய் xy, x இன்ட்டு -4 -4x +3 இன்ட்டு ஒய் +3y +3 into -4 -12 is equal to xy -67. ரெண்டு பக்கமும் xy இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். இப்போது -4x +3y equal to -12 அந்த பக்கம் போகும்போது +12 ஆகிடும். ஸோ -67 +12 -4x +3y equal to -67 +12 வந்து நமக்கு -55 வரும். இப்போ நம்ம எல்லாத்தோட சைனும் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ 4x -3y equal to 55. இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, if the length is reduced by 1 meter and breadth is increased by 4 meter, area is increased by 89 square meter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லென்த் வந்து எக்ஸ், அதை வந்து 1 மீட்டர் ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ -1 இன்ட்டு ஒய், பிரெத்தை வந்து 4 மீட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ +4 ஈக்குவல் டு ஏரியா வந்து 89 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ +89. ஓகே, x into y xy, x into 4 +4x -1 into y -y -1 into 4 -4 equal to xy +89. ரெண்டு பக்கமும் xy இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். ஸோ 4x -y equal to -4 அந்த பக்கம் போகும்போது +4 89 +4. ஸோ 4x -y equal to 89 +4 வந்து 93. இதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4x -4x 0, அது கேன்சல் ஆகிடும். -3 -1 அப்போ வந்து -3 +1 ஆகிடும். -3 +1 வந்து -2. ஸோ -2y is equal to 55 - 93.
ஃபஸ்ட்டு 93லேருந்து 55 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். 3லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ 13, இது வந்து 8, 8 minus 5 3, 13 minus 5 8, ஸோ 38. 13 minus 5 8, 8 minus 5 வந்து 3, சாரி மைனஸ் 38, ஏன்னா மைனஸ் சிம்பிள் நம்ம போடணும். ஸோ y ஈக்குவல் டு -38 by -2. மைனஸ் மைனஸ் கேன்சல். 38 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா நமக்கு வந்து 19 வரும். ஸோ y is equal to 19. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். substituting y in first equation. ஸோ 4x minus 3 into y பதிலாக நம்ம 19 போட போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஈக்குவல் டு 55. 4x minus 19 into 3 வந்து 57 ஈக்குவல் டு 55. மைனஸ் 57 அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 57 ஆகிடும். ஸோ 4x is equal to 55 plus 57. இதை ஆட் பண்ணோன்னா 112. 4x is equal to 112. எக்ஸை கண்டுபிடிக்கும் போது இங்கே இன்டூவில் 4 இருக்கிறதுனால அங்கே டிவைடில் போயிடும். ஸோ 112/4. இந்த 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இந்த 4 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 1 வருது, இது வந்து 28 வருது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 28. நம்மளை வந்து ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸு வந்து நம்ம லென்த்தாக வச்சுக்கிட்டோம். therefore the length of the rectangle is 28 meters and breadth வந்து நம்ம y-ஆ வச்சுக்கிட்டோம். breadth of the rectangle is 19 meters. இதான் அந்த ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ். செகண்ட் கொஸ்டின். Yash scored 40 marks in a test, getting 3 marks for each right answer and losing 1 mark for each wrong answer. Had 4 marks been awarded for each correct answer and 2 marks be deducted for each wrong answer, then Yash would have scored 50 marks. How many questions were there in the test? என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டெஸ்ட்டில் வந்து யாஷ் வந்து 40 மார்க்ஸ் எடுத்திருக்கான். அவன் எழுதியிருக்கிற ஈச் ரைட் ஆன்சருக்கும் 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அவன் எழுதின ஈச் ராங் ஆன்சருக்கும் 1 மார்க் குறைச்சிருக்காங்க. சப்போஸ் அந்த டெஸ்ட்டில் வந்து ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு வந்து 4 மார்க்ஸ் கொடுக்குற மாரி இருந்ததுன்னா அண்ட் ஒரு ராங் ஆன்சருக்கு 3 மார்க்ஸ் குறைக்கிற மாரி இருந்ததுன்னா யாஷ் வந்து அந்த டெஸ்ட்டில் 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு மெனி கொஸ்டின்ஸ் வேர் தேர் இந்த டெஸ்ட்? அந்த டெஸ்ட்டில் டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னு நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஓகே, லெட் த கொஸ்டின்ஸ் ஹி ஆன்சர்ட் கரெக்ட்லி பி எக்ஸ். அவன் கரெக்டாக ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸை நம்ம எக்ஸாக வச்சுக்கலாம். அண்ட் ராங்காக ஆன்சர் பண்ண அந்த கொஸ்டின்ஸ் ஹி ஆன்சர்ட் ராங்லி பி ஒய். ராங்காக ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸை நம்ம ஒய்யாக வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈச் ரைட் ஆன்சருக்கும் வந்து 3 மார்க்ஸ் அவார்ட் பண்ணுறாங்க அண்ட் ஈச் ராங் ஆன்சருக்கு 1 மார்க் வந்து டிடக்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து 3x மைனஸ் ஒய், அதாவது 1 மார்க் டிடக்ட் பண்ணுறதுனால மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 40. அந்த டெஸ்ட்டில் நம்ம 40 மார்க்ஸ் எடுக்கிறோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈச் கரெக்ட் ஆன்சருக்கு 4 மார்க்ஸ் அவார்ட் பண்ணி 2 மார்க்ஸ் டிடக்ட் பண்ணாங்கன்னா அப்போ வந்து 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 4x மைனஸ் 2y, ஏன்னா 2 மார்க்ஸ் டிடக்ட் பண்ணுறாங்க ராங் ஆன்சருக்கு. ஸோ மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 50. இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு 2 பண்ண போகிறோம். ஸோ 3x வந்து இன்ட்டு 2 6x மைனஸ் y இன்ட்டு 2 மைனஸ் 2y ஈக்குவல் டு 40 இன்ட்டு 2 80.
ஸோ இப்போ இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 4x minus 2y equal to 50. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போது 6x minus 4x வந்து 2x. minus 2y minus of minus 2 வந்து minus 2 plus 2 ஆகிடும். ஸோ minus 2 plus 2 வந்து 0. அப்போ இது கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 80 minus 50. 80 minus 50 வந்து 30. அப்போ x is equal to 30/2. 30/2 வந்து 15. therefore x is equal to 15. இப்போ x வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் 6x minus 2y equal to 80 இந்த ஈக்குவேஷனில் பண்ணலாம். ஸோ 6 into x வந்து 15 minus 2y equal to 80. 6 into 15 வந்து 90 minus 2y equal to 80. 90 அந்த பக்கம் போகும்போது minus 90 ஆகிடும். ஸோ minus 2y equal to 80 minus 90. 80 minus 90 வந்து minus 10. ஸோ minus 2y equal to minus 10. அப்போ y equal to minus 10 by minus 2. minus minus cancel. இந்த 2 டேபிளில் 1 time இது 5 time. அப்போ y equal to 5. x equal to 15 and y equal to 5. ஸோ டோட்டல் அந்த டெஸ்ட்டில் டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸையும் ஒய்யும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவன் கரெக்டாக ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸையும் ராங்காக ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸையும் நம்ம ஆட் பண்ணோன்னா தான் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம கிடைக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இஸ் ஈக்குவல் டு x plus y, that is equal to 15 plus 5 equal to 20. So therefore there were 20 questions in the test. ஸோ அந்த டெஸ்ட்டில் மொத்தமாக 20 கொஸ்டின்ஸ் இருந்தது. தேர்ட் கொஸ்டின், ABCD இஸ் அ cyclic quadrilateral such that angle A is equal to 4y plus 20 degrees, angle B is equal to 3y minus 5 degrees, angle C is equal to 4x degrees and angle D is equal to 7x plus 5 degrees. Find the four angles. ஒரு cyclic quadrilateralோடைய டிகிரிஸ் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆங்கிள்ஸையும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் எப்படின்னா அதில் இருக்கிற ஆப்போசிட் ஆங்கிள்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா அதோட சம் வந்து 180 டிகிரிஸ் நமக்கு கிடைக்கும். அதாவது ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிஸ் அண்ட் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் டி ஈக்குவல் டு 180 டிகிரிஸ். ஆப்போசிட் ஆங்கிள்ஸை நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 180 கிடைக்கும். இதில் ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரலில் தான் இதுமாரி நமக்கு கிடைக்கும். ஸோ அவங்க சொன்னதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிஸ். அப்போது 4y ப்ளஸ் 20 ப்ளஸ் 4x ஈக்குவல் டு 180. இது எப்படி எழுதலாம்னா 4x ப்ளஸ் 4y, இங்கே ப்ளஸ் 20 வந்து அங்கே போகும்போது மைனஸ் 20 ஆகிடும். ஸோ 180 minus 20. ஸோ 4x plus 4y equal to 180 minus 20 வந்து 160. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோன்னா x plus y equal to 40. இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ நமக்கு x plus y equal to 40 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன், இதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஆங்கிள் B ப்ளஸ் ஆங்கிள் D இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிஸ். ஸோ 3y minus 5 ப்ளஸ்
7x plus 5. 3y minus 5 plus 7x plus 5. Plus 5 and minus 5 cancel ஆயிடும். Equal to 180 degrees. அப்போ 7x plus 3y equal to 180 degrees. இதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து 3y இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம 3ஆல் இன்ட்டு பண்ண போகிறோம். அப்போது 3x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 40 into 3 120. இந்த ஃபுல்லாக நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால 3x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 120. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் 7x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 180. ஓகே, இப்போ அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 3y minus 3y 0, அப்போ இது கேன்சல் ஆகிடும். 3 minus 7 வந்து -4. ஸோ minus 4x is equal to 120 minus 180 வந்து 60. அப்போது minus 60. x is equal to minus 60 by minus 4. இந்த 4 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். 60யும் 4ம் 4 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா இது 1 டைம், இது 15 டைம். ஸோ x is equal to 15. இப்போ எக்ஸை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x plus y equal to 40. x வந்து 15 plus y equal to 40. அப்போ y வந்து 40 minus 15. 40 minus 15 வந்து 25. ஸோ x வந்து 15, y வந்து 25. 4 ஆங்கிள்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கிள் A வந்து 4y plus 20 degrees. Therefore, the 4 angles are angle A equal to 4y plus 20 degrees. 4 into 25 plus 20. ஏன்னா y வந்து 25. 4 into 25 100. 100 plus 20 120. angle A வந்து 120 degrees. angle B வந்து 3y minus 5 degrees. Three into 25 minus 5. 3 into 25 75. 75 minus 5 70. So 70 degrees. Angle C வந்து 4x degrees. Angle C is equal to 4x degrees. 4 into x. x வந்து 15. So 4 into 15 is equal to 60. 60 degrees. Angle D equal to 7x plus 5 degrees. Seven into x வந்து 15 plus 5. 15 sevens are 105. 105 plus 5 110. So 110 degrees. So நம்ம அந்த 4 ஆங்கிளும் கண்டுபிடிச்சிட்டோம். angle A equal to 120 degrees. angle B equal to 70 degrees. angle C is equal to 60 degrees. angle D is equal to 110 degrees. So இதான் அந்த 4 angles.